இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். பச்சை மொச்சை மட்டன் குழம்பு. ரைமிங்காக இருக்கல, கேட்குறதுக்கே சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இந்த காம்பினேஷன் எப்படிடா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். வீட்டில் கொஞ்சம் மட்டன் இருந்தது, அது கூட உரித்து வச்சுருந்த பச்சை மொச்சையை ஆட் பண்ணிக்கலாம். இதை தண்ணி மூழ்கிற அளவுக்கும் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 to 5 விசில்ஸ் வர மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா விசில் வர்றதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். இது குழம்பு கூட்டுறதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 தக்காளி, கொஞ்சம் தேங்காய். இது 3ஐயும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த புளியில் நல்லா புளிக்கரைசலை எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டோட இந்த புளிக்கரைசலை ஆட் பண்ணிடணும். இப்போது அது கூட உப்பு, அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள். இது எனக்கு அம்மா அரைச்சி கொடுக்குறது. இது 2ஐயும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிடணும். இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு நம்ம குக்கரில் வச்சுருந்த மட்டன் அண்ட் முச்சக்காய் இது 2மே பாயில் ஆகிடுச்சு. இந்த விசில் கொஞ்சம் ஆவி அடங்கின பிறகு இதை ஒரு கடாயில் ஆட் பண்ணிடணும். நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துட்டு மறுபடியும் உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இந்த குழம்பு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். நல்லா அது கொதிச்சு முடித்ததுக்கப்புறம் அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்புக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் விட்டுட்டு சீரகம்,
வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது 3யும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிம்லேயே வச்சு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடணும். நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த குழம்புல ஆட் பண்ணிடணும். சூப்பரான டேஸ்டான மட்டன் மொச்சை குழம்பு ரெடி. இது ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போது இதை நான் இன்றைக்கி அடைக்கு பேர் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நான் ரெடிமிக்ஸ் அடை மாவு வீட்டில் அரைச்சி கொடுத்துருந்தது வச்சுருந்தேன். ஸோ அதில் அடை போட்டுட்டு அதுக்கு இந்த குழம்பு பேர் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது. இந்த மொச்சக்காய் சீசனில் இதை கண்டிப்பாக வாங்கி எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள்.